ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிக்காக தனது நிலத்தை தானமாக வழங்கி முதலமைச்சரின் சிறப்பு விருதினை பெற்றவர் யார்? ஏ. ஜானகியம்மாள், பி. ஆயி பூர்ணம்மாள், சி. ரமணியம்மாள், டி. சின்னத்தாயம்மாள். சரியான விடை ஆயி பூர்ணம்மாள் அவர்கள். சமீபத்தில் தேர்தல் ஆணையம் யாரை மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக நியமனம் செய்துள்ளது? ஏ. சீத்தல் தேவி, பி. பவானி தேவி, சி. மேரி எஸ்தர், டி. மீனாகுமாரி. சரியான விடை சீத்தல் தேவி அவர்கள். இவர் ஒரு வில்வித்தை வீராங்கனை ஆவார். மகாகவி பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று கூறியவர் யார்? ஏ. திருவிக்கா, பி. ராஜாஜி, சி. காந்திஜி, டி. நேதாஜி. சரியான விடை ராஜாஜி அவர்கள். உலகிலேயே சிறந்த அரிசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்திய அரிசி எது? ஏ. பாஸ்மதி அரிசி, பி. நாட்டு பொன்னி, சி. கர்நாடகா பொன்னி, டி. சிகப்பு அரிசி. சரியான விடை பாஸ்மதி அரிசி. எந்த விலங்கு தனது வாளை குடையாக பயன்படுத்தும் திறன் பெற்றது? ஏ. வரிக்குதிரை, பி. மிலாமான், சி. அணில், டி. பூனை. சரியான விடை அணில். இரவில் தாமதமாக தூங்கச் செல்வதால் மனிதர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏ. நோய் எதிர்ப்பு திறன் குறைவு, பி. ஞாபக மறதி, சி. புற்றுநோய், டி. இவை அனைத்தும். சரியான விடை நோய் எதிர்ப்பு திறன் குறைவு மற்றும் ஞாபக மறதி. உலகிலேயே அதிகம் பயிரிடப்படும் பழம் எது? ஏ. வாழைப்பழம், பி. ஆரஞ்சு, சி. திராட்சை, டி. ஆப்பிள். சரியான விடை ஆப்பிள். மனித மூளையிலிருந்து நரம்புகள் வழியாக வரும் தகவல்கள் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றன? ஏ. 322 கிலோமீட்டர், பி. 357 கிலோமீட்டர், சி. 349 கிலோமீட்டர், டி. 456 கிலோமீட்டர். சரியான விடை 322 கிலோமீட்டர். உலகின் யோகா தலைநகர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஏ. பத்ரிநாத், பி. இமயமலை, சி. ரிஷிகேஷ், டி. இவற்றில் எதுவுமில்லை. சரியான விடை ரிஷிகேஷ். இந்த இடம் இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது. நாம் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏ. மூளை பாதிப்பு, பி. சிறுநீரக பாதிப்பு, சி. தசைப்பிடிப்பு, டி. மயக்கம் மற்றும் குமட்டல். சரியான விடை இவை அனைத்தும். நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே அவசியம். உடம்புல நடக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களுக்கு தண்ணி தான் ரொம்பவே முக்கியம். போதுமான தண்ணீர் குடிக்கிறது உடலுக்கு எந்த அளவுக்கு அவசியமோ அதே போல நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிச்சாலும் நம்ம சில விளைவுகளை சந்திக்க தான் நேரிடுது. நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிச்சோம்னா அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சோடியம் போன்ற எலக்ட்ரோலைட் அளவுகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி ரத்தத்திலிருந்து அதை நீர்த்து போக செய்யுது. இந்த சோடியத்தோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீரோட அளவை சமநிலைப்படுத்துறது, அப்புறம் தசைகள்ல சுருக்கம் மற்றும் தளர்வு, நரம்பு தூண்டுதல்களை கட்டுப்படுத்துறது தான். நம்ம அளவுக்கு அதிகமா தண்ணீர் குடிக்கிறப்ப இந்த சோடியம் நீர்த்து போகிறனால சோடியத்தோட பற்றாக்குறை காரணமாக நம்ம உடம்புக்கு அது தீங்க தான் விளைவிக்கும். அதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா ஹைப்போநெட்ரிமியா அப்படின்னு சொல்றாங்க. ஹைப்போநெட்ரிமியா அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்துல சோடியத்தோட அளவு குறைஞ்சு ரத்தம் நீர்த்து போகக்கூடிய அபாயகரமான நிலைக்கு பேர் தான் ஹைப்போநெட்ரிமியா. இதனால நம்ம ரத்த செல்களை வீக்கமடைய செஞ்சு உயிருக்கே அது ஆபத்தை கூட ஏற்படுத்தும். ரத்த செல்கள் வீக்கமடைகிறப்ப முதல்ல அது மூளையை தான் பாதிக்கும். இதனால நம்ம கோமா நிலைக்கு தள்ளப்படுறது கூட வாய்ப்பு இருக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. நம்மளோட ரத்த ஓட்டத்திலிருந்து கழிவுப் பொருட்கள் மற்றும் அதிகப்படியான தண்ணீரை வடிகட்டுறதுதான் நம்மளோட சிறுநீரகத்தோட வேலை. தினசரியா நம்ம அதிக அளவு தண்ணீர் குடிக்கிறதுனால அது சிறுநீரகங்கள்ல கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால சிறுநீரகம் அதிக அளவு வேலை செய்ய வேண்டியிருக்குது. இது காலப்போக்கில் நம்மளுக்கு சிறுநீரக பாதிப்பை கூட ஏற்படுத்த தான் செய்யும்னு நிபுணர்கள் சொல்றாங்க.
சொல்றாங்க. மேலும் அதிக தண்ணீர் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய இதர பிரச்சனைகள்ல என்னன்னு பார்த்தோம்னா குமட்டல், மயக்கம், தலைவலி, குழப்பம், தசை வீக்கமடைதல், தசைப்பிடிப்பு இந்த மாதிரியான பாதிப்புகளும் ஏற்படும். நம்ம ஒரு நாளைக்கு குறைவா தண்ணீர் குடிக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துமோ அதே போல நம்ம அளவுக்கு அதிகமா தண்ணீரை குடிச்சாலும் அது பிரச்சனை தான். அதனால அளவோட தண்ணீர் குடிக்கிறதா நமக்கு ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.